காட்சி பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகப்பெருமானின் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கனத்த மழை பெய்ந்திருக்கு. வழிந்தோடக்கூடிய நீரினை பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் மலையில இருந்து சுவாமியை தரிசிக்கக்கூடிய காட்சியை கண்டோம். மேலும் பழனிமலை ஆண்டவனின் அருளால் நிச்சயம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மலைக்கு எந்தவித பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லும் விதத்தில் இப்போது பார்த்தீங்கன்னா பழனிமலையில் வழிந்தோடக்கூடிய நீரினை கண்டோம். மேலும் பழனிமலையின் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயமோ பழனிமலை முருகன் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனிமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் 3வது படை வீடுங்க. இங்கு முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடிந்துடுங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இங்கு இரவில் மட்டும் முருகனின் மார்பில் வட்டப்படிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமும் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தியிருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. மேலும் தண்டாயுதபாணி விக்கிரகம் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால தான் இரவு முழுவதுமே இங்கு அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுங்க. இந்த நீரை தான் அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது. மேலும் இங்கு தண்டாயுதபாணி சிலையில் நெற்றில ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல், கை, விரல்னு அனைத்துமே அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணன் சொல்லலாம். மேலும் இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்குங்க. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். மேலும் இங்கு அம்பாள், முருக, அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னால தான் போகர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களையும் சென்று தேர்வு செய்து வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷான போகர் சொற்படி தயாரும் பண்ணினாங்க. போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இங்கு முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காரு. இதனால் மலைநாட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழனி ஆண்டவன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான தெய்வங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவே தனி சிறப்பு இந்த பழனி முருகன் ஆண்டவனுக்கு. தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இவரை காண கேரளாவில் இருந்து உலகில் பல பகுதிகளில் இருந்தும் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்வாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே நீங்கள் ஆண்டி கோலத்திலும் காண முடியுங்க. இங்கு முருகனுக்குள்ள நவ கிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து நீங்கள் வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நீங்கும். அதே போல் சித்தர்கள் பலர் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள் பாலிக்கக்கூடிய தலமாகவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா வந்து வழிபட்டு போனாலே மனநிலையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா தவறாமல் பழனி ஆண்டவனை தரிசித்து வாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவரை கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலரும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, முருகப்பெருமானை ஆடி ராஜ அலங்காரம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லது தான். இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பழனி முருகனை தரிசிக்க எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனை தீரும், யார் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்ய வேண்டும்னு சில விஷயங்கள் இருக்குது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்ததுன்னு தெரியுமாங்க?
பலரும் இந்த ஆடி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாதுன்னு சொல்வீங்க. இது முற்றிலும் தவறுங்க. பழனி முருகனை ஆடி கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்பு இருக்கு. முற்றும் துறந்த தவநிலைனே, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆடி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவங்களும் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க இந்த கோலத்தை விரும்பி பார்ப்பாங்க. அதே போல் ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. அதிலும் பழனி முருகன் ஞானக்காரகனாகிய விளங்கக்கூடியவருங்க. இதனால் செவ்வாயோடு குருவும் கலக்கிறாரு. வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் தாங்க செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததால் தான் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்கு வந்து நிற்க முடிந்திருக்கு. இதனால் நின்ற உடனேயே இங்கு குரு வந்துட்டாரு. செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. இதனால் செவ்வாய் குருவின் அருள் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா பழனி முருகனை தரிசித்துட்டு வாங்க. மேலும் இங்கு வழக்குகள் எல்லாம் நடக்குது. தீராத நோயால் அவதிப்படுறீங்கன்னா பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நல்லது. மனக்குழப்பம் அடைந்து இருந்தாலோ அவங்களை இந்த ஆண்டிகோள முருகனை வழிபட சொல்லுங்க. அதே போல் அவங்களுக்கு மன நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். பேச இயலாதவங்க, குறைபாடு உள்ளவங்கன்னே மன எழுச்சி மன உளைச்சல் இருந்தீங்கன்னா நிச்சயம் இவங்க எல்லாம் ஆடிக்கோலத்தை பார்த்தா ஒரு சாத்வீகத்தையும் சமத்துவமும் பெறுவீங்க. மேலும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகுவது, பத்திரிக்கை அடித்து கும்பிட போவது, வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவதுன்னு, கட்டிய பின்னாடி கிரக பிரவேசம் செய்வதுன்னு போன சுப காரியங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார கோலத்தை தரிசிக்கலாம். நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமோ, நம்மளால் முடியாது மருத்துவரால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய சில காரியங்களுக்கு ஆடிக்கோல முருகனை தரிசிப்பது ரொம்பவே சிறப்பான பலன் உண்டுங்க. குறிப்பாக இந்த பழனியில் நடைபெறக்கூடிய முக்கியமான வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு தான். முதல்ல பழனி மலை கோவிலில் தங்கரதம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதாங்க திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட முருகனின் மற்ற கோவில்களும் தங்கத்தேர் அமைத்திருக்காங்க. தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்படுது. முருகனே மனதார நம்பி வழிபடக்கூடிய பக்தர்கள் முருகன் எப்படி அருள் செய்வார்னே இன்னுமே மிகப்பெரிய உதாரணமாக இந்த தங்கத்தேர் இருக்கு. பழனியில் சாது சாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தினமும் மலை மீது ஏறி சென்றுட்டு முருகனை தரிசித்துட்டு கண்ணீர் விட்டு அழுவாரா. ஏன் அழுகிறேன்னு கேட்டா, இனி மீண்டும் முருகனை காண நாளை தானே தரிசனம் செய்ய முடியும், அதுவரை நான் முருகனை பிரிந்து இருக்க வேண்டும்னு சொல்வாரா. அந்த அளவுக்கு தீவிர முருக பக்தராக இருந்திருக்காரு. அவரே பெரும் செல்வந்தரான முருகேச முதலியாரும் பார்த்தீங்கன்னா வந்து தரிசித்திருக்காரு. முருகேச முதலியார் பழனி கோவில் நிர்வாகியாக இருந்திருக்காரா. சாது சாமியிடம் சென்று, சாமி என்னிடம் அளவில்லாத செல்வம் இருக்குது, ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய குறை போக நான் என்ன செய்யணும்னு கேட்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதற்கு சாதுசாமி இந்த மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் சொல்ல சிறிதும் யோசிக்காத அந்த முருகேச முதலியாரும் பல ஊர்களில் இருந்து பால் வரவழைத்து முருகனுக்காக பால் அபிஷேகம் செய்து வழிபட்டிருக்காரு. அந்த அபிஷேக பால் பார்த்திங்கன்னா வழிந்து மலையே வந்து நினைந்திருக்கு. மலையில் வழிந்து ஓடும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அபிஷேகம் செய்திருக்காரு. சிறிது நாட்களே முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆனந்தம், பக்தி, உணர்ச்சி பெருக்கல பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேச முதலியாரும் சாதுசாமி காலை விழுந்து, சாமி நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகப்பெருமான் இரண்டாக கொடுத்துட்டாரு. முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்யணும் நினைக்கிறேன், என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதற்கு பதிலளித்த சாதுசாமியும், நீ கொடுத்தா முருகன் வாழ போறாரு, அனைத்தும் அவனுடையது, உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு நீ தங்கத்தை செய்து வைன்னு சொல்ல உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தை செய்து அந்த கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தினாரே. அவர் அன்று காணிக்கையாக அளித்த தங்கத்தை தாங்க இன்னும் பழனி மலையில் பார்த்தீங்கன்னா பவனி வருது. குழந்தை இல்லாதவங்க பழனி முருகனிடம் வேண்டிக்கொண்டு குழந்தை பிறந்த உடனே இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றும் முக்கிய வழிபாடாக இருக்கு. தங்கத்தேர் இழுப்பதற்கு கோவில் நிர்வாகத்திடம் 2000 தேவஸ்தானத்தில் செலுத்தணும். தினமும் மாலையில் நடக்கக்கூடிய இந்த தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் மட்டும் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுக்க அனுமதிப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருந்தீங்கன்னா தவறாமல் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பழனி முருகப்பெருமானை சென்று தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு குழந்தை பிறக்குங்க. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் பழனி முருகன் கோவிலில்
திடீர் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போல் வழிந்தோடிய நீரினை கண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.